Hi, hello, welcome back to my channel guys. Today we are going to see something like நம்ம கேள்விப்பட்டிருப்போம் 10th எக்ஸாம் வந்து 2 தடவை நடக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இட் இஸ் பேஸ்ட் ஆன் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 தான் ரீஃப்ரேம் பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிரேட் 10 அண்ட் 12 எக்ஸாமினேஷன் வந்து அதே மாதிரியே கண்டினியூ பண்ணுவாங்க. பட் ஸ்மால் சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்காகன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கோச்சிங் கிளாஸ் நிறைய போய் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறதுனால அந்த கோச்சிங் கிளாஸ் அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக தே மேட் அ ரிஃபார்மேஷன். ஸோ என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் வேணும் சில்ட்ரனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ எக்ஸாம் எழுதுறது அப்படியே எழுதிட்டே இருப்பாங்க. பட் என்ன ஆகும்னா ஒரு நம்ம எக்ஸ்ட்ரா கிளாஸ் போய் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்து படித்து பாஸ் ஆகிறதுக்கு பதிலாக பேசிக் எஃபர்ட் இருந்தாலே போதும் போர்டு எக்ஸாமை விதவுட் எனி அடிஷ்னல் எஃபெக்ட் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக என்ன ரெஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தே வில் பி ஹேவிங் 2 எக்ஸாம்ஸ். பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் எக்ஸாம் இருக்கும் அண்ட் ஆஃப்டர் தட் 1 இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம்ஸ் வில் பி தேர். மெயின் எக்ஸாம்ஸ் நம்ம முன்னாடி இருந்த மாதிரி 12th முடிச்சுட்டு எக்ஸாம் மார்க் நல்லா வரலன்னா வில் கோ ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்னோ த சேம் வே தே கேன் ஆப்ட் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் ஆல்சோ. 1 மெயின் எக்ஸாமினேஷன் அண்ட் 1 ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட். இப்போது என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் ஸ்கீம் ஃபார் த 2 போர்டு எக்ஸாமினேஷன் ஃபார் த கிளாஸ் 10 ஹஸ் பின் டெவலப்டு. என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா 2 போர்டு எக்ஸாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எப்படின்னா இட் இஸ் ப்ரப்போஸ்ட் தட் த ஸ்கீம் பீன் இம்ப்ளிமெண்டட் from 2006 examination of 10th class 10th 2006 மீன் நெக்ஸ்ட் கம்மிங் அகாடமிக் இயர்லேயே வந்து கிளாஸ் 10க்கு 2 எக்ஸாமினேஷன் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அனலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் 10th 2025 எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி தான் போகுது. எக்ஸாம்ஸ் எப்படி ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க, என்ன டேட்டில் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க, ரெஜிஸ்டர் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, டியூரேஷன் எவ்வளோ டேஸ் அது நடக்குது அண்ட் ஆக்சுவல் டேஸ் ரெக்யர்ட் ஃபார் த எக்ஸாமினேஷன்லாம் எல்லாமே ப்ராப்பராக அனலைஸ் பண்ணியிருக்காங்க. 12th இது வந்து 12th இதில் வந்து 10th அண்ட் 12th ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இந்தியா அண்ட் 26 கண்ட்ரீஸ் அப்ராட். ஓகே, திஸ் இஸ் வாட் பேசிக் 2025 எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 2026 மீன்ஸ் கம்மிங் அகாடமிக் இயரில் எப்படி இருக்க போகுது. ஆஸ் ஐ செட் 2 ஃபேஸ் எக்ஸாம் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஃபேஸ் 1ஓட டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபேஸ் 2ஓட டேட்ஸும் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆக போகிறாங்கன்னு பாருங்கள். 60,000 ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆக போகிறாங்க. அண்ட் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஃபார் 34 டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்ஜெக்ட்ஸ் ஆஃபர் 84 சப்ஜெக்ட்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பேர்ட் டு திஸ் இங்கேயும் 84 சப்ஜெக்ட்ஸ் தான். எவ்வளோ டேஸ்னால் 32 டேஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து இட் இஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் 17th February 6th March வரைக்கும் நடக்குது. செகண்ட் ஃபேஸ் வந்து 5th May 20th May வரைக்கும் நடக்குது. ஸோ டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ ஹைலைட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா Class 10 and 12th examination will begin on the first Tuesday after 15th February. எப்போவுமே வந்து 15th Februaryக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டியூஸ்டே தான் எக்ஸாம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Next, it is expected that in class 10th 2026 about 26 lakh students and 12th வந்து 20 lakh students are appearing அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த அவ்வளோ கவுண்ட் அப்பியர் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Both examination will be conducted on the full current syllabus and the text book. இப்போ 2 எக்ஸாம் இருக்குன்னா இந்த 2 எக்ஸாமுமே வந்து ஃபுல் கரண்ட் சிலபஸ் என்னவோ அது ஃபுல்லாகவே தான் எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறாங்க. பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் சப்ஜெக்ட்ஸ் சயின்ஸ், மேத்ஸ், சோஷியல் சயின்ஸ், ஹிந்தி, இங்கிலீஷ் இந்த சப்ஜெக்டை தவிர மீதி சப்ஜெக்ட் எல்லாமே குரூப் பண்ணியிருக்காங்க. எப்படி குரூப் பண்ணியிருக்காங்கன்னா ஒன் as regional and foreign language and the rest of the subjects into one group. Means இந்த டேட்டா சயின்ஸ்லாம் எடுத்திருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து இந்த ரெஸ்ட் ஆஃப் த சப்ஜெக்ட் குரூப்ஸில் வரும், அடிஷ்னல் சப்ஜெக்ட்ஸ் குரூப்ஸில் வரும். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்ஸ் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஸ்வலி எக்ஸாம்ஸ் நம்ம பேசிக் சப்ஜெக்ட்ஸ்லாம் எப்படி மெயின் சப்ஜெக்ட்ஸ் எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி தான் டேட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. எல்லாத்துக்குமே ஒரே டேயில் தான் வரப்போகுது. சயின்ஸ், மேத்ஸ், சோஷியல், ஹிந்தி, இந்த இங்கிலீஷ் இது எல்லாமே ஒரே நாளில் தான் வரப்போகுது. அண்ட் ரீஜனல் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜ் வில் பி டன் ஆன் 1 single go. அதுதான் ஒரே இதில் வைப்பாங்க. இப்போ எப்படி எழுதிட்டுருக்கோமோ அதே மாதிரி தான் இருக்க போகுது. தென் ரிமைனிங் சப்ஜெக்ட்ஸ்க்கு பற்றி நிறைய கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டக்டட் 2 times to 3 times. 2 times வந்து 3 times வரைக்கும் கண்டக்ட் பண்ணுவாங்க. சாய்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 2 or 3 days நடக்கும். மீனிங் தேர்பை டேட்டா சயின்ஸ் எக்ஸாமினேஷன் எழுத போகிறீங்க அப்படின்னா 2 or 3 days நடக்கும் அந்த எக்ஸாம் மட்டும்.
and students will be allotted the day of examination based on the formula devised by CBSE. நீங்கள் டிசைட் பண்ண முடியாது எந்த நாள் எழுத போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் சிபிஎஸ்சி தான் டிசைட் பண்ணும். பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் வந்து எந்த நாள் எக்ஸாம் எழுதணும்னு சிபிஎஸ்சியை டிசைட் பண்ணி சொல்லிடும் அப்படிங்கிறாங்க. அண்ட் will not be given choice to select the dates of the examination. நீங்கள் டேட்ஸை செலக்ட் பண்ண முடியாது. you will get a dates fixed by the CBSE board itself. அண்ட் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, கொஸ்டின் பேப்பர்ஸ் ரிட்டன் கலெக்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் ஃபினிஷிங் யுவர் எக்ஸாம்ஸ் யூ ஷுட் கிவ் பேக் த கொஸ்டின் பேப்பர். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் குரூப்ஸ் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். லாங்குவேஜ் 1ல் வந்துட்டு லாங்குவேஜ் 1, லாங்குவேஜ் 2, எலெக்டிவ் 1, 2, 3. தென் as I said ரீஜனல் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜஸ் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் தான் உங்களுக்கு வந்து தமிழ் வருது. அண்ட் ரிமைனிங் சப்ஜெக்ட்ஸ் இது எல்லாமே வந்து அடிஷ்னல் சப்ஜெக்ட்ஸ் இது எல்லாமே இப்படி குரூப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் தான் உங்களுக்கு டேட்டா சயின்ஸ் இது உங்கள் ஆப்ஷன்ஸ் தான். இதில் நீங்கள் எது வேணுமோ இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் how the subject is being grouped. ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட்ஸும் வந்து கன்ஃபார்ம் பண்ணி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வாட் த டேஸ் ஆஃப் த பர்டிகுலர் எக்ஸாம். லைக் உங்களுக்கு எக்ஸாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சோஷியல் சயின்ஸ்னால் இந்த டேலாம் நடக்கும். அண்ட் செகண்ட் ஃபேஸ், ஸோ இந்த மாதிரி ஹிந்தி இதுக்கு எல்லாத்துக்குமே டேட் வந்து ப்ராப்பராக கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லா டைம் டேபிள்லேருந்து எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துட்டாங்க. ரிமைனிங் எக்ஸாம்ஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே வந்து ஃபேஸ் 1 நடக்குது. இதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஃபேஸ் 2ஓட செகண்ட் எக்ஸாம் நடக்க ஸ்டார்ட் பண்ணுது. அதோட டேட்ஸுமே கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டாங்க. எப்போ வந்து ரிசல்ட் வர வரைக்குமே டேட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. எப்போ ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணும் இது அப்படிங்கிற டேட்ஸ் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இன்னும் எக்ஸாம் டேட்ஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கம்ப்ளீட்டாக ஃபர்ஸ்ட் எக்ஸாமோட ரிசல்ட் எப்போ வரும் அண்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸாமோட ரிசல்ட் பாருங்கள், அதுக்கப்புறம் செகண்ட் எக்ஸாமோட ரிசல்ட் எப்போ வரும், அது மாதிரி எல்லாமே கொடுத்துட்டாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஸ்கீம் ஆஃப் ஸ்டடீஸ் அண்ட் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நோ செப்பரேட் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ வரைக்கும் என்ன இது ஃபாலோ பண்ணுறீங்களோ அதே மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். தென் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து லைக் ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் எங்கே எழுதுறீங்களோ அங்கேயே தான் நீங்கள் வந்து உங்களோட செகண்ட் எக்ஸாமினேஷனும் எழுத போகிறீங்க. சென்டர்ஸ் வந்து மாறாது. அண்ட் லைக் எல்ஓசி லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வில் பி கம்ப்ளீட்டட் பை செப்டம்பர் எண்ட்லேயே வந்து எல்ஓசி அனுப்பிச்சிடுவாங்க. அண்ட் ஆஃப்டர் சப்மிஷன் ஆஃப் எல்ஓசி நோ சேஞ்ச் இன் சப்ஜெக்ட்ஸ் ஆஃபர்ட் வில் பி அலவுட். எந்த சேஞ்சஸுமே நீங்கள் பண்ண முடியாது. ஆஃப்டர் எல்ஓசி சப்மிஷனுக்கு அப்புறம் நீங்கள் வந்து எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக் ஷுர் யூ ஹாவ் செலக்டட் அ ப்ராப்பர் சப்ஜெக்ட்ஸ். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானது, ஃபில்லிங் எல்ஓசி ஆஃப் ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் இஸ் கம்பல்சரி. ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷனோட எல்ஓசி லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் அனுப்புறது அப்போ நீங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்ப கம்பல்சரி. அண்ட் வில் பி அப்டைன்டு வித் த எல்ஓசி வென் ஃபில்லிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன். போத் எக்ஸாமினேஷனுக்குமே நீங்கள் வந்து ஸோ என்னென்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷனுக்கு லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அனுப்பும் போதே செகண்ட் எக்ஸாமுக்கும் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அனுப்பிடுவாங்க. நீங்கள் மறுபடியும் வந்துட்டு சேஞ்ச் பண்ண முடியாது, நியூ நேம்ஸ் வந்து ஆட் பண்ண முடியாது. லைக் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் எக்ஸாம் ஆப்ட் பண்ணாமல், லைக் இம்ப்ரூவ்மெண்ட் ஆப்ட் பண்ணாமல் லேட்டராக நீங்கள் ஆப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடியாது. நீங்கள் ஃபர்ஸ்ட் எக்ஸாமுக்கு சொல்லும் போதே நான் செகண்டும் எழுதுறேன் அப்படின்னு செப்டம்பர்லேயே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கூட நம்ம எழுதாமல் விட்டுடலாம். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும் இந்த மாதிரி செகண்ட் எக்ஸாமுக்கும் நான் அப்பியர் ஆவேன் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கணும். நீங்கள் செகண்ட் எக்ஸாமுக்கு எல்ஓசி வந்து எப்போது லைவில் வருதுன்னா இமீடியட்லி ஆஃப்டர் த ரிசல்ட் டிக்ளேர் பண்ண உடனே வந்துட்டு செகண்ட் எக்ஸாமோட எல்ஓசி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஆல் ஸ்கெடியூல்ஸ் வில் பி ஃபிக்ஸ்டு அண்ட் தே வில் நாட் பி எனி டீவியேஷன். எல்லா ஸ்கெடியூல்ஸுமே ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி நமக்கே கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் எந்த டீவியேஷனுமே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் அந்த எக்ஸாமினேஷன் ஃபீயும் வந்து ஃபர்ஸ்ட் இது அப்போவே வாங்கிடுவேன், கலெக்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் அண்ட் செகண்ட் எக்ஸாமினேஷன் வில் ஆல்சோ ஆக்ட் அஸ் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன். இது எல்லாமே வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ரெண்டுமே வந்து சப்ளிமெண்ட்ரி தான் அப்படிங்கிறாங்க. நோ ஸ்பெஷல் எக்ஸாமினேஷன் வில் பி கண்டக்டட் இஃப் இன் எனி சர்க்கம்ஸ்டன்சஸ். ஸோ ஃபெசிலிட்டிஸ் ஆஃப் வெரிஃபிகேஷன், ஃபோட்டோகாப்பி, ரீவாலுவேஷன் இது எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் த அவைலபிலிட்டி ஆஃப் டைம் அவங்க டிக்ளேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பாருங்கள், இது எல்லாமே ரொம்ப பேசிக் பாயிண்ட்ஸ் தான். லைக் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் சென்டர் செலக்ட் பண்ணுறது இது எல்லாமே. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் வில் பி மேட் அவைலபிள் இன் டிஜிலாக்கரில் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் மார்க்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும். நீங்கள் வந்து 11th போகிறதுனா அந்த மார்க்ஸை யூஸ் பண்ணி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஆல் கேண்டிடேட்ஸ் வில் பி இஷ்யூட் பாசிங் டாக்குமெண்ட்ஸ் ஆஃப்டர் செகண்ட் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் பாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் when it comes to practical and internal assessment will be done only once.
ப்ராக்டிக்கல் வந்து 2 டைம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராக்டிக்கல் 2 டைம் இருக்காது. ப்ராக்டிக்கல் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒன்ஸ் எழுதும் போதே நீங்கள் கரெக்டாக எழுதிக்கோங்க. அதில் வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஃபார் எப்படி எழுதிட்டு இருக்கோமோ அதே மாதிரி தான் ப்ராக்டிக்கல் நடக்க போகுது. முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட் எப்படி இருக்க போகுதுன்னா மார்க் ஷீட் கம் பாசிங் சர்டிஃபிகேட் வில் ஹாவ் மார்க்ஸ் செக்யூர்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன். நீங்கள் ஃபர்ஸ்ட் எக்ஸாமில் என்ன மார்க்ஸ் செக்யூர் பண்ணீங்களோ அதுவும் அண்ட் செகண்ட் எக்ஸாம் அப்பியர் ஆயிருந்தீங்கன்னா அந்த எக்ஸாமோட மார்க் ரெண்டுமே அதில் இருக்கும். அண்ட் மார்க்ஸ் செக்யூர்ட் அண்ட் ப்ராக்டிக்கல் இன்டர்னல் அசஸ்மெண்ட் அண்ட் கிரேட்ஸ். ஸோ இது எல்லா மார்க்ஸுமே உங்களோட சர்டிஃபிகேட்டில் வரும். ஆல்சோ பெட்டர் ஆஃப் 2 மார்க்ஸ் வில் ஆல்சோ பி மென்ஷன்ட். இதில் இந்த ரெண்டில் எது பெட்டர் ஆஃப் 2 அப்படின்னு சொல்லியும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்டூடெண்ட்ஸ் நாட் குவாலிஃபைட் அண்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் குட் பி அலவுட் அட்மிஷன் இன் 11th. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷனில் குவாலிஃபை ஆகலைன்னா கூட யூ கேன் பி இன் 11th grade அண்ட் பேஸ்ட் ஆன் த ரிசல்ட் ஆஃப் த செகண்ட் எக்ஸாமினேஷன் தேர் அட்மிஷன் பி ஃபைனலைஸ்டு. சப்போஸ் நீங்கள் கிரேட் 10ல் ஃபர்ஸ்ட் எக்ஸாமில் நீங்கள் எந்த மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்த பாஸ் பர்சன்டேஜ் கிடைக்காம இருந்தால் கூட பரவாயில்ல. யூ கேன் கோ டு 11th grade அண்ட் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் 11th gradeல. சப்போஸ் செகண்ட் எக்ஸாம் எழுதி அதில் வர மார்க்கில் பாஸ் ஆகிட்டிங்கன்னா யூ கேன் கண்டினியூ 11th. அதுலேயும் நீங்கள் ஃபெயில் ஆயிருந்தீங்கன்னா யூ வில் பி அகெயின் டூயிங் யோர் 10th grade அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் குவாலிஃபைங் ஆல் 5 சப்ஜெக்ட்ஸ் தான் டிக்ளேர்ட் ஆஸ் பாஸ். ஸோ நெக்ஸ்ட்டெலாம் ரொம்ப காமன் இதுதான். சிலபஸும் வந்து நம்ம என்ன சிலபஸ் கொடுத்துருக்கோமோ அது மாதிரி ஃபுல் சிலபஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸில் பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் சப்மிஷன் 39th பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் சப்மிஷன் ஆஃப் எல்ஓசி நோ சப்ஜெக்ட் வில் பி சேஞ்ச்டு. நீங்கள் எல்ஓசி கொடுத்ததுக்கப்புறமே சப்ஜெக்ட் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இட் இஸ் நாட் பாசிபிள். And if suppose students wish to change the subject after submission of LOC, this will only be allowed in second examination. It is allowed in second examination. In a case now, such students opt not to appear in the subject during the first examination. In the first examination, the subject ku appear ayirukku koodadu. And if they appear in the first examination, they will not be permitted to change the subject in second examination. ஸோ செகண்ட் எக்ஸாமில் ஃபஸ்ட் எக்ஸாமில் அப்பியர் ஆகாமல் இருந்தீங்கன்னா ஒரு வேளை யூ கேன் ஏபிள் டு சேஞ்ச் இன் செகண்ட் எக்ஸாமினேஷன். அப்பியர் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் அந்த எக்ஸாம் தான் கண்டினியூ பண்ணணும். அண்ட் ரொம்ப முக்கியமானது ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஒன்லி இன் செகண்ட் எக்ஸாமினேஷன் நோ ஃபர்தர் எக்ஸாமினேஷன் வில் பி கண்டக்டட். நீங்கள் உங்களால் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் அப்பியர் ஆக முடியல, செகண்ட் எக்ஸாம் தான் அப்பியர் ஆகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே எக்ஸாம் தான், அந்த செகண்ட் எக்ஸாம் மட்டும்தான், ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இருக்காது அப்படிங்கிறாங்க. After the feedback and the policy will be reviewed, revised and finalized. Feedback வந்து நம்ம வெப்சைட் CBSE வெப்சைட்டில் போனீங்கன்னா நம்மளுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க, கூகுள் ஃபார்ம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் நம்மளோட பேரண்ட் ஃபீட்பேக், ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக் இல்லை டீச்சர்ஸ் ஃபீட்பேக் கொடுக்கலாம். ஹவவர் யூ விஷ். நீங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை வேண்டாம்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற ஃபீட்பேக்கை நீங்கள் அந்த கூகுள் ஃபார்மில் அப்டேட் பண்ணலாம். Then as per examination by laws will be amended suitably. This is how the policy works, and this is all about this draft scheme of for to examination class 10 from 2026 la this is what going to happen அப்படினு சொல்லிருக்காங்க. But this is not confirmed yet. So if you have any feedbacks you can post it in the Google form. So based on that they will decide whether to have the exam on this flow or any other changes can be done. So all the best to whoever is doing grade 10 in the next year. Hopefully everything goes good. Thank you.